தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் வீட்டையும் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஆசீர்வாதம் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 2 சாமுவேல் 7:29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது தாவீது ராஜாவின் ஜெபம். தேவன் அவனுக்கு அவனது வீடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தாவீது தைரியமாக ஆசீர்வாதத்தை கேட்கிறார். அவரை போலவே இன்று நாமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஜெபத்தில் உரிமை கொண்டாட வேண்டும். உங்கள் வீட்டை, குடும்பத்தை, சந்ததியை ஆசீர்வதிக்க சொல்லி நீங்களும் கேளுங்கள். தேவன் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிற தேவனே, இன்று எங்கள் வீட்டை, குடும்பத்தை, சந்ததியை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தாவீதை போல நாங்களும் உம் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கிறோம். உமது ஆசீர்வாதம் எங்கள் இல்லத்தில் தங்கி உம் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, கடன், மனபாரம், சரீர வியாதி பலவீனத்தில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழிநடத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.